டேய் அப்படி சொல்லடா. டேய் நிப்பாட்றா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர், நல்ல மனுஷன். ஓகேவா? அவர் பேயெல்லாம் பார்க்கல, ஒன்றும் இல்லை. அவர் ஒரு நல்ல சராசரியான நார்மலான மனுஷன் தான். புரியுதா? இதை பத்தி பேசாத. நம்ம அப்புறம் விளாடுறத பார்ப்போம். ஓ சரி சரி பாய். சரி. சொல்லியா? நீங்க எப்படின்னு இந்த விஷயம் இவ்வளவு ஆக்டிவா இருக்கு? நம்ம அப்படித்தான் ஐயா. இல்லைண்ணா, உங்க வயசுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து நம்ம சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்ட்ராங் பாடியா, ஸ்ட்ராங் பாடி. உங்ககிட்ட பேச டைம் போறதே தெரியல. சரிண்ணா, போயிட்டு வரேன். மணியாச்சு. வாடா குமரா விளையாடுவோம். சரி போய் விளாடும். உட்காந்து போண்டா. டேய் வேணாண்டா, கிளம்புண்டா. மணியாச்சு. சரிடா பார்ப்போம். எங்கடா அந்த ஆரோக்கிய ஆளையே காணுங்க. சரி ஸ்கூல் முடிஞ்சு பார்த்துக்கோ. போன் அடி. ஹலோ, என்ன சொல்றீங்க? நான் வரேன் 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 வரேன். என்னாச்சு? டீச்சர் எங்கடா போறாங்க? எனக்கே தெரியலடா. ஏய் விடுங்கடா, போனது நல்லது தானே. வாங்க கதை அடிப்போம். டேய்
நான் எங்கடா கதை அடிக்கிறது, நீ வேணா அடி. டேய் குமரா, அது என்னடா புக்கு? இது சாதாரணமான புக்கு இல்லடா, இது வந்து ஒரு புதற்கேள்வி உள்ள புக்கு. அறிவு இருக்கிற எல்லாமே இந்த புக்கு தான் படிப்பாங்க. உனக்கு அது இல்லை. இப்போ எனக்கு அறிவு இல்லைன்ற. ஆமா, உனக்கு கதை தானே அடிக்கணும், அங்கே அடி. இன்சல்ட் பண்ணிட்டான்டா. அப்புறம் சுப்ரா, உங்க அப்பா லாயர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டேய் நீயே சும்மா இருக்கலாம். டேய் சிவா, அமைதியா ரதீஷ் வராங்க. மாணவர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சோகமான செய்தி. நம்ம தோட்டக்காரர் ஆரோக்கியசாமி அண்ணன் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஏய், என்னடா நல்லா இருந்த மனுஷனை கொண்டுட்டாங்க? நான் படிக்கிறேன், நீ கேளுடா. என்னாச்சு டீச்சர்? எனக்கே தெரியலையா, நம்ம ஸ்கூல் பின்னாடி அந்த தடை செய்யப்பட்ட காட்டுப்பகுதி பக்கத்துல ரத்தம் கக்கி செத்து கிடந்தாராம். யாருக்குமே இப்படியாப்பட்ட ஒரு இறப்பு வரவே கூடாது. என்ன அடிச்சு சொல்றீங்க? இப்பதானே சொன்னாங்க ரத்தம் கை செத்து போயிட்டாருன்னு. சிவா, இது நகைச்சுவைக்கான நேரம் இல்லை. சரி மாணவர்களே, நான் கொடுத்த பாடத்தை நாளைக்கு எல்லாரும் முடிச்சுட்டு வந்துருங்க. ஆசிரியர் ஜெயிச்சு அனுமதிச்சாங்க. போப்பா. நன்றி மாணவர்களே. இதுல எதுவும் மருந்து இருக்கு. டேய் சிவா, டேய் நான் இப்போ தான் ஆரோக்கியசாமி என்னை எப்படி இறந்து பார்த்துருவாங்க. எனக்கு இன்னும் ஒரு சாப்பிட்டு இது மருந்து இருக்கிற மாதிரி தான் தோணும். நம்ம நீ நானும் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இது என்னதான் அந்த காட்டுக்குள்ளே இருக்குன்றத கண்டுபிடிக்கும். அது அந்த காடா? நல்லா யோசி. அந்த காட்டு பக்கத்துல போன ஆரோக்கியசாமி அன்னைக்கு அந்த நிலைமைனா நம்ம காட்டுக்குள்ள போற நமக்கு என்ன நிலைமை? டேய் அப்படி இல்லடா. டேய் நான் தான் சொல்றேன்ல, நீ ஃபோர்ஸ் பண்ணாத. டேய் குமரா, ஏன் சிவா இவ்வளவு வேகமா எழுந்திரிச்சு போறான்? எனக்கு தெரியல, மணியாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸ்கூல் முடிஞ்சிச்சு. நல்லா இருந்த மனுஷனாச்சே, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஆரோக்கியசாமி என்ன சாவுக்கும் அந்த காட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கணும். அவரோட சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன்.